அருகே பள்ளம் அமைக்கும் பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் முழங்கால் அளவு தேங்கிய மழைநீரை அகற்றாமல் கான்கிரீட் கலவையை கொட்டி பாலம் கட்டுமான பணிகள் நடைபெறும் வீடியோ காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எங்கே என்ன நடந்தது விரிவாக பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டம் திங்கள் நகர் பகுதியிலிருந்து கருங்கல் பகுதிக்கு செல்லும் பிரதான சாலை தின்னம்கோடு பகுதியில் உள்ள கால்வாய் மீது அமைந்துள்ள பழைய பாலம் இடிக்கப்பட்டு புதிய பாலம் கட்டுமான பணிகள் தொடங்கியுள்ளது. மாநில நெடுஞ்சாலைத்துறை நிதி ஒதுக்கீட்டில் கட்டப்படும் பாலத்தின் பணிக்காக கால்வாய் அருகே தோண்டப்பட்ட பள்ளத்தில் மழைநீர் தேங்கியுள்ள நிலையில் முழங்கால் அளவு தேங்கிய அந்த மழைநீரை அகற்றாமல் கட்டுமான நிறுவனம் வாகனங்களில் கான்கிரீட் கலவையை கொண்டு வந்து ஜேசிபி இயந்திரம் மூலம் தேங்கி நிற்கும் தண்ணீரில் கொட்டி பணிகளை செய்து வருகிறது. இந்த காட்சிகளை அந்த பகுதியில் உள்ளவர் செல்போனில் வீடியோவாக பதிவு செய்து வெளியிட்ட நிலையில் இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. கட்டுமான பணிகளை உடனடியாக தடுத்து நிறுத்தி மாவட்ட நிர்வாகம் ஆய்வு செய்ய வேண்டும் என கோரிக்கை எழுந்தது. இந்த சம்பவம் குறித்து நெடுஞ்சாலைத்துறை தக்கலை கோட்ட பொறியாளர் ரெஜ்வின் அவர்களிடம் விளக்கம் கேட்டபோது மிகவும் ஆழமாக தோண்டப்பட்ட பள்ளத்தில் தேங்கிய மழைநீரை வெளியேற்றிய பின்பும் அருகிலுள்ள கிணறு மற்றும் திருமண மண்டபத்திலிருந்து வெளியேறும் கழிவுநீர் கசிவு இருப்பதால் தொடர்ந்து தண்ணீர் தேங்கி வருவதாகவும் ரெடிமேட் பாலம் என்பதால் அதை தொழிலாளர்கள் பள்ளத்தில் தேங்கிய தண்ணீரில் நின்று பொருத்துவதற்கு ஏதுவாக கான்கிரீட் கலவையால் தண்ணீருக்குள் பிளாட்பார்ம் அமைக்கும் பணிதான் நடைபெற்று வருவதாகவும் ஆகையால் முக்கிய கட்டுமானத்தில் எந்த பிரச்சனையும் வராது என்று விளக்கம் அளித்துள்ளார்.